106 1-5. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்திகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதிகள் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அது எப்பொழுதும் சதாகாலமும் ஆமென். ஓகே, இப்போ இந்த சங்கீதத்துல 2வது சங்கீதம், ஒவ்வொரு சங்கீதமும் இதை எப்படி இதுல அந்த 5 வசனத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 5 வசனத்தையும் பார்க்க டைம் இல்லை. அதனால இந்த 2வது வசனத்துல தான் பார்க்க போறோம். இந்த 2வது வசனத்துல உள்ள சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபிக்கத்தக்கவன் யார்? பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அதுதான் அதில் உள்ள முக்கியமான, அதாவது தேவனுடைய துதி அப்படின்னு சொல்றது என்ன? இங்க என்ன இருந்தது? துதி அப்படின்ற ஒரு தேவனுடைய துதியை சொல்லத்தக்கவன் யார்? அதான் கேள்வி. இதுல இந்த 5 வசனத்திலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட்லினஸ், அதாவது த ஸ்பிரிட் ஆஃப், முதலாவது வசனம் என்ன சொல்லுது? நன்றி சொல்லுகிற ஒரு, அதாவது அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன சொல்லப்படுறது? தேங்க்ஸ்ஃபுல்னஸ், அதாவது ஒரு நிறைவான ஒரு நன்றி அறிந்தார். அடுத்தது ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது மாற்றம் இல்லாத, அதாவது ஒரு நாள் மாறாத ஒரு பெரிய உண்மைதான் இங்க பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23வது சங்கீதத்துல 1-6 தாவீது யெகோவா என்மை, நம்ம கர்த்தர் என்மைப்பரா இருக்கிறான் அந்த வசனத்தை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சிந்தனை, அதாவது அவருடைய உண்மை மாறாதது. அந்த உண்மையை தாங்க அவருடைய துதின்னு சொல்லி இருக்குல்ல, துதியெல்லாம் அவரை எண்ணத்துல எல்லாம் துதிக்க போறோம். அவருடைய உண்மையில துதிக்கலாம், அவருடைய கிரியையில துதிக்கலாம், அவருடைய ஞானத்துல துதிக்கலாம். அவரை துதிப்பதற்கு நமக்கு எந்த இடம்னே தெரியாது. நமக்கு அது எங்க இருக்கு, அதை எப்படி துதிச்சு அதை மகிமைப்படுத்துவதுள்ளது நமக்கு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை மதிக்கிறது, 3வது வசனம். 4வது வசனம் அதுல அவரு கீழ்ப்படுகிறது. 5வது வசனத்துல அந்த கான்சியஸ் ஆஃப் டிபெண்ட், நம்ம மனசாட்சி அவரே சார்ந்திருக்கிறது. அவ்வளவுதான், அவருக்கு மனசாட்சி அவரே சார்ந்திருக்கிறார். அந்த மனசாட்சி அவர்களை சார்ந்திருக்கும் போது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு இந்த சமூகத்துல சந்தோஷம் உண்டாகும். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது அவருக்கு நன்றி சொல்லும், 2வது மாற்றமில்லாத சத்தியங்களை வெளிப்படுத்துதல், 3வது அவருடைய என்ன சொன்னேன், பகலியோ அவரை கனப்படுத்துதல். ஓகே, கனப்படுத்துதல் 4வது கீழ்ப்படுதல். 5வது என்னது? நம்முடைய காட்சிகள் அவரை சார்ந்திருக்கு. நம்முடைய
நம்முடைய கான்சியஸ் சாட்சியில கான்சியஸ் உணர்வு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவரை சார்ந்திருக்கான். ஓகே, சாட்சியில நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்முடைய நினைவுகள் தேவனை சார்ந்திருக்கிறது. இப்ப நான் 2வது காரியத்தை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன் 2வது காரியத்தை எடுக்கிறேன்னா, அதுல அவருடைய துதிகளை எல்லாம் நான் சொன்னேன். அவருடைய துதின்னு சொன்னா என்ன, அங்கதான் நமக்கு புரியாது இல்லை. அவருடைய துதி அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தா, 50வது சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசிங்க. அவரை எதுல துதிக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு பாருங்க. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அவரை துதிக்கிற இடம், முதல் இடம் பூரண வடிவுள்ள சியோன் என்று அவருடைய பிரகாசத்தை துதிக்கலாம். வேற எதை துதிக்க வேண்டிய இருக்கு? யோபு 11:7-9 அவருடைய மறைவான ஞானம், நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறிய முடியுமோ? அவருடைய அந்த மறைவான ஞானம், அந்த சியோனுடைய பிரகாசம், அவருடைய ஞானம். இன்னும் அடுத்து என்ன எழுதியிருக்கு? வானவர் உயர்ந்து உம்மாலே என்ன ஆகும்? அது வானம் வரைக்கும் உயர்ந்து, அது ஞானத்தான், புள்ளவை ஞானத்தான் சொல்லி, அது ஆழம். அதாவது அவருடைய ஞானத்தை வானத்திலையும் பார்க்கலாம், ஆழத்திலையும் பார்க்கலாம். அப்ப அவரை எதுல நம்ம துதிக்க முடியும்? அப்படி துதி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு தேவனை துதிக்கிற இடம் கூட தெரியாது. சும்மா சோத்திரம் சோத்திரம் சொல்றத நம்ம துதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல. துதின்னு சொல்றது அவருடைய அந்த பிரகாசத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு, அந்த தெய்வ பிரகாசத்தை யாரும் பார்த்து நிற்க முடியாது. மோசே கூட கண்ணு முழிச்சு நிற்க முடியல. இனி தேவனை, அந்த பிரகாசமான தேவனை பார்த்த மோசைய மனுஷனால பார்க்க முடியல. அப்ப நான் எந்த துதியை பற்றி சொல்லுவேன்? அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாவப்படுத்தத்தக்கவன் யார்? அவருடைய துதி, துதின்னு சொன்னாலே எல்லாரும் எனக்கு சோத்திரம் பண்ணதுதான் துதி. அது அல்ல. துதின்னு சொல்றது அவருடைய மகிமைகளை நம்ம என்னது, அவருடைய அந்த அந்த பிரகாசத்தை யாரை கொண்டு சொல்ல முடியும்? இனி அவருடைய ஞானத்தை யாரை கொண்டு வெளிப்படுத்த முடியும்? 92வது சங்கீதம் 5வது சங்கீதம், யெகோவா உமது செயல்கள் எவ்வளவு மகத்துவமான. அவருடைய ஞானம் எங்க தெரியுது? மேல பார்த்தா வானத்துல தெரியும், கீழே பார்த்தா ஆழத்துல கண்டுபிடிக்க முடியாது. மேல ஒருவேளை வானத்துல பார்த்துட்டோம் சொல்லலாம், வானம் போல உயரம் என்னெல்லாம் இருக்கு அங்க. அதான் ஞானம், தெய்வ ஞானம் வெளிப்படுது, வானத்துல வெளிப்படுதுன்னு சொன்னா யாரையாவது புரிஞ்சுக்கிட முடியுமா? கொஞ்சம் கால் நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு வாய் போதுமா? நம்ம நாக்கு போதுமா? நம்ம தேவனை துதிக்கக்கூடிய அறிவு ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? ஒண்ணும் இல்லையே. அந்த ஞானத்தை பாரு, வானத்துல என்னெல்லாம் தொங்குது, அது அங்க மேல 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 நம்ம கொண்டு முடியுமா? ஒண்ணும் முடியாது. அவருடைய துதியை சொல்லத்தக்கவன் யாருன்னு கேட்டா, அதை அறிஞ்சிருக்கணும்ல. உன்னை அறியாம போய் நின்னுகிட்ட துதிக்க முடியுமா? அப்ப அதை அறியவே இன்னும் முடியல, பின்ன எப்படி நான் தேவனை துதிக்க நாக்கும்? அங்கேதான் கேள்வி. நான் தேவனை துதிக்கிறேனான்னு கேட்டா, துதிக்கிறவன் அவருடைய பூரண வடிவுள்ள சியோனின் பிரகாசத்துக்கு முன்னாடி நிக்கத்தக்கவனா இருக்கணும். அவனாலதான் தேவனை துதிக்க முடியும். அவ பூரண வடிவுள்ள சியோனுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய பிரசன்னத்தின் ஆராதனைக்கு முன்னாடி நிக்கிய பாத்திரமா இருக்கிறவன் எவனோ அவனால தேவனை துதிக்கலாம். அங்க கேள்வி என்னது? அதை யார் பிரஸ்தாபப்படுத்த முடியும்? முதலாவது தேவனுடைய துதிய அறிந்தவன் தான் அவரை பிரஸ்தாபப்படுத்துவான். ஏன் நம்ம வாயை மூடிக்கிட்டு அமைதியா நம்ம வேலையை நானும் ஒன்று சொல்லி போயிட்டு இருக்கோங்கன்னா, நம்ம இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய ஞானத்தை பாரு, வானத்துல இருக்கு, பூமியின் ஆழத்திலையும் இருக்கு. பூமி வானத்துல எதையாவது கண்டுபிடிச்சானா, இங்க செவ்வாய் போனானா, இன்னும் அவன் ஒருத்தரும் போய் சேர்ந்துக்கிட மாட்டான். அவ்வளவு பெரிய அந்த சிருஷ்டிப்பின் மகத்துவம் உள்ள தேவனுடைய ஆழங்களை அறிந்து, கீழே அவன் கடல் எங்க போனா, மனைவிகள் எங்க போனா, அம்மன் மனைவிகள் அவனால போக முடியுதா? அப்ப இதெல்லாம் ஒண்ணு யோசிக்கணும். நம்ம இந்த சிந்தனை எல்லாம் இல்ல. அப்ப அந்த ஆழமான அந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்தாதான் துதியே உண்டாகும். அதுல 95:2 என்ன எழுதியிருக்கு? யெகோவா உமது செயல்
யெகோவாவே, உமது செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது செயல்கள் மகாளமானவைகள். அவருடைய மகத்துவமும் ஆழம் சொன்னா புரிந்து கொள்ள முடியாததை சுருக்கமா மனசுல வச்சுக்கிடுங்க. அவருடைய செய்கைகளை மகத்துவமும் ஆழமும் சொல்லி இருக்கு. மேல விடையில கீழே தான் விட்டு இருக்கு. ஆழம்னா எந்த ஒரு மனுஷனை ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இந்த புரிதல் இருக்கணும். முதலாவது எதை குறித்த புரிதல் இருக்கணும்? அவருடைய பிரகாசம். ரெண்டாவது அவருடைய ஞானம். மூணாவது என்னது? மூணாவது ஏசாயா 40:12 என்ன சொல்லிட்டு தெரியுமா? தண்ணீர்களை தமது கைப்பிடியிலே அளந்து பானங்களை ஜனளவாய் கணக்கிட்டு பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்கி மலைகளை அளவுகோலாலும் தராசினாலும் நிறுத்தவர் யார்? கேள்வி கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. யெகோவாவுடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவனாயிருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? தனக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமது ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் தமது விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடன் ஆலோசனை செய்தார்? அந்த இது ஏதாவது புரியுது அவங்களுக்கு? தமது அறிவை ஆண்டவருக்கு யாராவது அவருடைய அறிவை யாராவது இந்த அறிவு கொஞ்சம் குறவுன்னு சொல்லி உணர்த்த முடியுமா? தம்மை நியாய வழியில உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் யார் அவருடன் ஆலோசனை செய்தார்? தேவனே, தேசங்களின் வழியில் வடியும் துளி போலவும் திராசிலே படியும் தூசி போலவும் கருதப்பட்டவர்கள் இதோ தீவுகளை ஒரு அளவை போல தூக்குகிறார்கள். லிபனோனின் எரிக்கும் விறகுகளுக்கு போது அதில் உள்ள மிருக ஜீவன்களின் தகன பலிகளும் போதாதே. சகல தேசங்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்திலே சூனியமாகவும் மாயை ஆகவும் கருதப்படுவார்கள். அப்போ அவரை பிரசவப்படுத்த யாரும் இல்லைன்னு உள்ளத இந்த 40 தெளிவா சொல்லுது. அவர் தண்ணீர் அளக்கும் விதம், மணல் அளக்கும் விதம், தண்ணீரை நிறுத்துகிற விதம். ஆகாய மண்டலத்துல தண்ணீர் இருக்கு, பூமிக்கு அடியில தண்ணீர் இருக்கு, பூமிக்கு மேல தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணீர்களை எப்படின்னா இதெல்லாம் துதிய சொல்வதற்கு எங்க போய் சொல்ல முடியும்? அதான் நமக்கு துதிக்கவே தெரியல. நம்ம துதிக்க தெரியாமலாம் சோத்திரம் 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 அவ்வளவுதான். அது பின்ன துதிக்க இன்னொரு நேரம் பார்ப்போம். துதி குறித்து ஃபைனலா நான் என்ன செய்யறேன், ரோமர் 11 பவுல் என்ன சொல்றா? தேவனுடைய செல்வம், ஞானம், அறிவு இவைகளின் அளவு. தமிழ்ல வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசி, அங்க என்ன எழுதியிருக்கு? உங்க கையில இருக்க பைபிள்ல வாசி. நான் வேற ஒரு தமிழ் கொஞ்சம் ஈஸியா இருக்க வேண்டி வாசித்துட்டு இருக்கிறேன். 11 ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவர்களும். தேவனுடைய ஐஸ்வர்யம் இங்க செல்வம் ஓகே. ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளந்து பார்க்க முடியாதவை, அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை தெரிந்து கொண்டவன் யார்? அவருடைய ஆலோசனைக்காரனாக இருக்கிறவன் யார்? தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று முதலில் அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? எல்லாம் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கு
எங்களுக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப இந்த இடத்துலயும் நமக்கு தெளிவா புரியுது. அப்போ தேவனை துதிக்கிறது எதுல எழுந்துள்ள, அதனால கொஞ்சம் துதி எழுதி வைங்க. அந்த அன்னைக்கு பிரின்சி ஜபிக்கும் போது அந்த கொஞ்ச நேரம் துதியெல்லாம் பைபிள் உள்ளதான் வேற எழுதி வச்ச ஒரு புஸ்தகத்துல இருந்து வச்சு கொஞ்சம் துதிச்சா. அதனால கொஞ்சம் துதிகளை கையில எழுதி வச்சு, இந்த துதின்ற புஸ்தகங்கள் எல்லாம் சில சின்ன புக்கெல்லாம் இருக்கும், 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் போடுவாங்க. ஆனா துதி பலி அப்படின்னு யாரும் இறக்கல. அது அந்த அவரை எந்த இடத்துல துதிக்கணும், அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இவ்வளவு நான் இப்ப என்னெல்லாம் நம்ம துதிக்க இருக்குமோல இதை பற்றி சொன்னோம். அவருடைய அவருடைய பிரகாசம் அது ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. அவரை பார்த்துட்டு வந்த மோசையே பார்க்க முடியல, பின்ன அந்த பிரகாசத்துல நிக்கிறது. அப்போ அந்த ஆராதனையின் பிரகாசத்தை அனுபவித்தவர்களாக இருந்தாதான் தெரியும் அந்த துதி என்னன்னு, எதை துதிக்கணும். ரெண்டாவது ஞானம். மூணாவது அந்த ஞானம் மேல வானத்துல கீழே பூமியில ஆழத்துல, மேல வானத்துல கீழே பூமியின் ஆழத்துல இருக்கு. அது யாருக்கா புரியுமா? புரியாது. இனி மூணாவது என்னது சொல்ல கேட்டோம், அவருடைய கிரியையில இதை சொல்லி இருக்கு. அதாவது அவர் வானத்துல தண்ணீரையும் கடலுக்கு கடையில மணலையும் அந்த தண்ணீர்களை பிடிச்சு நிறுத்துற விதமும் அவருடைய செய்கை, அதெல்லாம் செய்கைகள். இப்போ 3 காரியம், அவருடைய பிரசன்ன பிரகாசம், அவருடைய ஞானம், அடுத்து அவருடைய செய்கைகள் வரும்போது அந்த வானத்துல மேல தண்ணி இருக்கு, கீழே தண்ணி இருக்கு, பூமியில இருக்கு, பூமிக்கு அடியிலையும் இருக்கு. தண்ணி எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அவருடைய செய்கைகள், அந்த மணலுடைய அளவுகள் எதையும் நம்மோட அளக்க முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய அந்த அந்த மகத்துவங்களை எப்படி அந்த 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 துதி எப்படி துதியெல்லாம் சொன்ன எதை துதி பண்ணி செய்கையை துதிக்க போறியா? அவருடைய ஞானத்தை துதிக்க போறியா? அவருடைய பிரசன்ன பிரகாசத்தை துதிக்க போறியா? 3 இடத்தை பாக்குறோம். கையிலத்தையும் விட்டுட்டு நிறைய இருக்கு, 3 வச்சுக்கிடும். அவருடைய பிரசன்னம் இருந்தா பிரகாசம் இருக்கும். அந்த பிரசன்ன பிரகாசத்துல பிரவேசித்து அதை புரிந்து துதிக்க முடியுமா? அதை தெரிந்துகிட்ட நம்ம கொள்ள முடியுமா? முடியாது. அது போல என்னது இதை பிரஸ்தாபப்படுத்த, இந்த 3வது பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவங்க யார்? இதையெல்லாம் தேவனுடைய முதல்வனது, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஞானம், அவருடைய செய்கை, இதை இவ்வளவு பிரஸ்தாபப்படுத்துகிறவர். அதாவது அதை புரிஞ்சா துதிக்கலாம். அதை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யாருன்னா கேள்வி என்னது? அவருடைய பிரஸ்தாபப்படுத்த அங்க கீழே 3ஆம் வசனத்துல அது லைட்டா சொல்லி விட்டுருக்கு. நீதியை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்துல நீதியை செய்கிறவர்களும். முதல்ல இதுகளை புரியணும். இந்த 3 முக்கிய இடத்தை சொன்னேன், அதை புரியணும். ஒரு டைம் கொஞ்சம் 3 முக்கிய இடத்தை நல்ல மனசுல வச்சிருங்க, அதை புரியணும். அடுத்தது என்னது? இதை யார் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இதை புரியுற பெரிய பாடு இருந்தாலும் இங்க சொல்லி இருக்கு, நியாயத்தை கை கொள்ளுகிறவனும் நீதியை செய்கிறவனுமா இருக்கணும். அது அடுத்த வருஷத்துல அவரால் தெரிந்தெடுத்த ஜனத்தோடு சந்தோஷிக்கிறவனா இருக்கணும். இது இங்க ஒருத்தன் ஆவியில ஆத்மாவில இல்லை கொஞ்சம் அறிவுல இந்த தெய்வ ஞானத்துல ஒருத்தன் கொஞ்சம் வந்தா மற்றவனுக்கு வராமதான் வரும். ஆனா அப்படி இல்லை. தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய அந்த ஜனத்தோடு கூட சந்தோஷிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். தேவ ஜனத்தை மாறி இப்போ நம்ம டினாமினேஷனா மாறினதுனால பாருங்க, ஒருத்தனும் இன்னொருத்தனை கண்டு சந்தோஷிக்க மாட்டான். பந்தேவசிக்காரனை பார்த்தா ஜிஎஸ்காரனுக்கு கொள்ளாது, சிஎஸ்காரனை பார்த்தா கத்தோலிக்காரனுக்கு கொள்ளாது, கத்தோலிக்காரனை பார்த்தா மார்த்தோமாக்காரனுக்கு கொள்ளாது, மார்த்தோமாக்காரனை பார்த்தா யாக்கோவாக்காரனுக்கு கொள்ளாது. அப்போ எப்படி நீ எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவனா? தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை காணும் போது சந்தோஷம் உண்டாகிற எவனாக இருந்தாலும் அந்த தேவனுடைய இந்த 3 துதிக்கத்தக்க அந்த ஞான இறுதி அவன் பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்ய முடியும்? தேவனை பிரஸ்தாபப்படுத்த முடியும். ஆனா நீ டினாமினேஷன்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தெய்வத்தை நீ தெரிஞ்சியா முதலாவது? அப்போ தெய்வத்தை தெரிந்தெடுக்காதவன் என்னது? தேவனை எப்படி பிரஸ்தாபப்படுத்த முடியும்? அவ தேவனாலும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டத்துல சந்தோஷப்படுகிறவனா இருக்கணும். கிறிஸ்தவன் சொன்னாலே அதுல ஒரு சந்தோஷம். நீ ஏது டினாமினேஷன் இஸ் நாட் அ மேட்டர். நீ
நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை தேடிக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தால், கிறிஸ்தவன் சொல்ல அதையும் நிறையவருக்கு தெரியாது. யாருடா கிறிஸ்தவன் அதுவும் தெரியாது. நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை தேடி ஜீவிச்சிட்டு இருக்கேன். நான் தேவனுக்காக காத்து அவருடைய போராக வேண்டி என் ஜீவிதத்தை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்றதான் கிறிஸ்தவன். யாருக்கிட்ட? தேவன்கிட்ட போறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் போக முடியும். வாங்கி இஷ்டத்துக்கு ஒரு டினாமினேஷனை வச்சு காலையிலும் சாயங்காலம் துளிச்சாடணும்னா ஓடிடலாம் நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பிதாவிட்ட போறாக்கு நான் முயற்சிக்கிறவன் தான் என்னது இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை காணும்போது சந்தோஷம் வரும். அடுத்தது என்ன சொல்லி, உம்முடைய ஜனத்துக்கு நீ பாராட்டு கிருபை, அந்த என்னை நினைத்து உமது ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும். அதை சுருக்கமா சொன்ன அவ்வளவுதான். கிருபையின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள், கிருபையின் ரட்சிப்பை எதிர்பார்க்கிறவர்கள். யாரெல்லாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்த முடியும்? நீங்க சங்கீதத்துல மட்டும் என்ன அங்க போனீங்கன்னா அந்த ஆழமான பகுதிகளுக்கு போனா இன்னைக்கு அர்த்தம் பண்ண முடியாது. முதலாவது நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிறவன், நியாயத்தை கை கொண்டு நீதியை நியாயமா நடக்கணும், நீதி குற்றமற்றவனாய் இருக்கிறவனால முடியும். மூணாவது தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை கண்டு சந்தோஷிக்கிறவன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டது யாரா இருக்கும்? ஊழியக்காரனா இருக்கும். தெரிந்தெடுக்கப்பட்டது யாரா இருக்கும்? தெய்வ வரங்களினாலே தங்களை என்னது நிறைத்தவர்களா இருக்கும். இனி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஓகே அது அங்க விட்டு இனி ஆழத்து போ டைம் இல்லை. அதுக்கு அடுத்தது யாரு? அதாவது கிருபையின் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறான். கிருபையின் ரட்சிப்பு இன்னும் யாரும் ரசிக்கப்படல. அது ரெண்டாவது காரியம். எல்லாம் நினைப்பு நாங்க ரசிக்கப்பட்டாச்சு, நாங்க இந்த சபை போற எல்லாரும் ரசிக்கப்பட்டாச்சு. கடைசி போது எந்த நிலைமை அவன் கிருபையின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது இல்லாம சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரசிக்கப்பட்டோம்னு சொல்றோம். ஒருத்தனும் ரசிக்கப்பட்டவன் அல்ல. ஓகே, இந்த காரியங்களை நம்முடைய மனசுல வச்சு அப்போ தேவனை பிரஸ்தாபப்படுத எது? அவருடைய துதி. அவருடைய துதி எங்க கிடக்குன்னு சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய துதின்னு சொன்ன உடனே சோத்திரம் தான் துதி இல்லை. அவருடைய பிரகாசத்தை அம்மேன் பிரசன்னத்துல நிக்க அம்மேன் நான் எப்ப அது என்னாலையும் சொல்ல முடியாது, ஒன்னாலும் யாரும் அது இட்ஸ் வெரி ஹார்ட் திங். அடுத்தது என்னதுன்னு சொன்னா அவருடைய ஞானம். வானத்துல பாரு, கீழே பூமியில ஆழத்துல பாரு, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது என்னது? அவருடைய துதிக்கு என்னெல்லாம் இருக்கு? அவருடைய செயலை பாரு. மேல ஆகாயத்துல தண்ணி இருக்கு, ஆகாயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரே அடி. அதான் மழை பெய்யும்ப தெரியுமா நமக்கு? அந்த ஆகாயத்துல தண்ணியை பிடிச்சு நிறுத்தி இருக்கு. அவருடைய செயலை பாரு. கடல்ல மணல பாரு, அழக ஒண்ணா விட முடியுமா? அந்த அவருடைய செய்கையும் இதுதான் அவரை துதிக்கத்தக்க காரியங்கள். அப்ப அந்த துதிக்கத்தக்க காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தவரவன் யார்? முதலாவது நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்கிறவனா இருக்கணும். ரெண்டாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை காணும்போது அந்த கூட்டத்துல சேர்ந்து சந்தோஷப்படுகிறவனா இருக்கணும். மூணாவது அவருடைய கிருபையின் ரட்சிப்பை எதிர்பார்க்கிறவனா இருக்கணும். நம்ம கிருபையின் ரட்சிப்பை பணத்தை எதிர்பார்ப்பான், கிருபையின் ரட்சிப்பை எதிர்பார்ப்பான், ஐஸ்வர்யத்தை எதிர்பார்ப்பான், ஆடம்பரத்தை எதிர்பார்ப்பான், உலகத்தின் மோகத்தை எதிர்பார்ப்பான். அப்படியே கிருபையின் ரட்சிப்பையும் எதிர்பார்க்கிறான். என்னை சேர்த்துதான் சொல்றேன். நம்ம உலகத்துல உள்ள என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் எதிர்பார்ப்போம். அப்போ கிருபையின் ரட்சிப்பை எதிர்பார்க்கிறான். இந்த 3 கூட்டம் தான் தேவனை என்ன செய்ய முடியும்? பிரஸ்தாபப்படுத்த முடியும். இப்ப இன்னைக்கு ஒரே யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் எல்லாம் நினைப்பு என்ன, நாங்க இன்னொரு ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யறோம். நீ என்னத்தை ஊழியம் செய்யற? எதை தெரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்யற? அவரை துதிக்கிற இடத்தையே உனக்கு தெரியாது. உனக்கு ஊழியம் சொன்னா என்ன? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிறைய இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிட்டேன். இதெல்லாம் உங்களால புரிய முடியும்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் இவ்வளவு வருஷம் படிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை காலையில வெளிப்படுத்தணும்னு நான் ஆண்டவரை ஸ்துதிக்கிறேன். அப்போ 2வது வருஷம் 6:2 அவருடைய துதி எல்லாம் அந்த வேர்டு நல்லா அவருடைய துதியை சொல்லிடுவார். அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தக்கவன் யார்? அப்ப அவருடைய துதி என்னன்னு தெரியணும்.
அது எப்படி அதை பிரஸ்தாவப்படுத்தணும்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன்? நியாயத்தையும் நீதியை கை கொள்ளுகிறவனா இருக்கணும். அதாவது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட்டத்துக்குள்ள சந்தோஷிக்கிறவனா இருக்கணும். இது தெரிந்தெடுக்கப்பட்டன்னு சொல்லி ஒன்னு செப்பரேட்டா ஓடிடுவாங்க. ஒருத்தனை காணும் போது பராமரிச்சலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறது. எங்க நீ தெரிந்தெடுக்கப்பட்ட போச்சு. அடுத்தது 3வது இடத்தையும் பார்த்தோம். யார் பிரஸ்தாபப்படுத்துவா? கிருபையின் ரட்சிப்பை, அந்த கடைசி நிமிஷம் வரைக்குள்ள அந்த ரட்சிப்பை காத்து நீ பெற்றுக்கொண்ட அந்த கிருபையின் ரட்சிப்பை தனக்குள்ள பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறவன். உன்னுடைய கிரியையினால் வந்த ரட்சிப்பல்ல, கிருபையினால் வந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும். நீ இப்ப கிரியையினால் வந்த ரட்சிப்பை தான் வச்சிட்டு இருக்க. அது அழுக்காயிரும், அது கரைப்பிடிச்சிடும், அது துருப்பிடிச்சிடும், அது இல்லாம போயிடும். ஆனால் கிருபையினால் வந்த ரட்சிப்பு காத்துக்கிட்டே இருக்கணும். அது கடைசியில நிறைவேறும். அது நிறைவேறல, பையன் எட்டி பார்த்திருக்கு. இந்த நிலைமைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, ஆண்டவர் அதை உங்களுடைய இருதயத்துல புரிய வைக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? எங்களை